நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த மதுரை பொண்ணை உங்க எல்லாருக்குமே தெரியும். ரீல்ஸ்ல, ஷார்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே இவங்க உங்க ஃபீட்ல வந்துட்டே இருப்பாங்க. சோ இவங்க அழகா பாத்தீங்கன்னா மதுரையோட ஃபுட்ஸ ப்ரமோட் பண்றதை தாண்டி நிறைய விஷயங்கள் அரசியல் பத்தியே பேசுவாங்க. பெரியாரை பற்றி, அது மட்டும் இல்லாம அண்ணாதுரை பற்றி பல விஷயங்கள் அவங்க அடிக்கடி பேசிட்டே இருப்பாங்க. சோ இவங்கள எல்லாருக்குமே ஒரு கட்டத்துல பிடிச்சது. ஆனா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவங்க அன்ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி இவங்க டிஎம்கேக்கு ஸ்பெசிபிக்காவே பாத்தீங்கன்னா எல்லா ரீலையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு தெரிய வந்திருக்கு. சோ இதையும் தாண்டி என்னன்னா, நான் டிஎம்கே அப்படின்னா நான் டிஎம்கேனா எனக்கு பிடிக்கும், எனக்கு இவங்க தான் கட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அதற்காக மிச்ச கட்சியை பத்தி பெருமையா யாராவது பேசினா அது ரிப்ளை வீடியோ போடுறேன்ற பேர்ல டிஎம்கே மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுறதா சர்ச்சையாக இருக்கு. சோ நிஜமாவே என்ன ஆச்சு அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லவுட் ஸ்பீக்கர் பேஜ்ல இருக்கிற ஸ்ரீ அப்படிங்கிற இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா மதுரை ஸ்லாங்ல அழகா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் முதலே சொல்லிட்டேன். இப்போ ரீசெண்டா கார்த்திக் அப்படிங்கிற இன்னொரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ரீல் வந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வைஷ்ணவி டிவிகேல இருந்து டிஎம்கேல மாறி இருப்பாங்க. சோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி டிவிகே கட்சியில பல பேர் விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து அப்பத்துல இருந்தே உழைச்சு முன்னாடி வந்தவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுப்பாங்க. அழகா இருக்கிறனாலயோ ஃபேமஸா இருக்கிறனாலயோ பதவிகள் கொடுக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி புசி ஆனந்தும் சொல்லியிருந்தாரு. அட் த சேம் டைம் இவரும் அதே தான் சொல்லியிருந்தாரு. பட் இது எப்படி போய் முடிஞ்சதுன்னா, இந்த லவுட் ஸ்பீக்கர் ஸ்ரீ அப்படிங்கிற பொண்ணு அவருக்கு தனியா போய் மெசேஜ் பண்ணி, இந்த மாதிரி உங்க வீடியோக்கு நான் ஒரு ரிப்ளை வீடியோ போட்டுக்கலாமாண்ணா அப்படின்னு கேட்டப்ப இவரும் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன வீடியோ போட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு வாங்க. என்னோட டிவிகே ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்டேன், ஏன் மச்சான் டிவிகேல இருந்து லெஃப்ட் ஆயிட்டா, என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு. அவன் என்ன தெரியுமா சொன்னா, ஏண்டா மாப்பிள்ள 10 வருஷம் 15 வருஷம் தளபதி ரசிகர் மன்றத்துல இருந்து நாங்க உழைச்சுக்கிட்டு இருக்கோம் தளபதிக்காக. இந்த பொண்ணு சும்மா 6 மாசம் வந்துட்டு காசு கொடுத்து யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ எடுத்து கொடுத்துட்டு ஃபேமஸ் ஆயிட்டு தளபதி பக்கத்துல சேர போட்டு உட்காரணும், பொதுக்குழு கூட்டணியில எனக்கு ஏன் இன்விடேஷன் கொடுக்கலன்னு சண்டை போடுறாடா, இதெல்லாம் நியாயமா மச்சான் அப்படின்னு கேக்குறான். அந்த பசங்க கேட்டதுல என்ன தப்பு? ஆக்சுவலா இந்த விஷயத்துல நான் டிவி கேக் தான் சப்போர்ட் பண்ணுவேன். யாரா இருந்தாலும் அவங்களோட உழைப்பை உதாசனப்படுத்தக்கூடாது. இந்த அண்ணன் கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அதுதான் நாகரிகமும் கூட. ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு டிவிகே ஆதரவாளர்கள் கிட்ட. 14 வயசுல தன்னோட நண்பர்களோட சேர்ந்து இளைஞர் அமைப்பு ஆரம்பிச்சு 18 வயசுல முதல் உரையை மைக்க பிடிச்சி, எங்க அப்பாக்கு 4 புள்ள இருக்கு, அதுல ஒரு புள்ள இல்லைன்னா பெருசா ஃபீல் பண்ண மாட்டாரு, ஆனா மொழிக்காக நான் உயிரை விடுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு ஒரு சின்ன பையன் பேசும்போது, யார் அது அப்படின்னு பார்த்தா கலைஞரோட புள்ள. மிசா சட்டம் வந்த உடனே கலைஞரை தான் அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பேரை சொல்லி முக ஸ்டாலின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, கல்யாணம் ஆகி 5 மாசத்துல உள்ள போனவரு வெளியே வரும்போது கலைஞரோட புள்ளன்ற பேர் மாறி மிசா ஸ்டாலின்ற பேரோட வராரு. அதுக்கப்புறம் இளைஞரணி அமைப்பாளராக இருந்து தன்னோட 32 வயசுல தான் எலெக்ஷன்ல நின்று தோத்து போய் அதுக்கடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி 43 வயசுல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர்ன்ற பேரை வாங்கி தன்னோட 53வது வயசுல தான் அமைச்சர் ஆகிறாரு, 63வது வயசுல தான் எதிர்கட்சி தலைவர் ஆகிறாரு, 65வது வயசுல கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கட்சிக்கே தலைவர் ஆகிறாரு, 66வது வயசுல தான் முதலமைச்சரே ஆகிறாரு. ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தரோட உழைப்பு உதாசனப்படுத்தி ஈஸியா மனராட்சின்னு சொல்லும்போது மட்டும் கை தட்டினீங்களே சார் எல்லாரும். இவரை பத்தி பேசுறதுக்கு கண்டிப்பா டிஎம்கே சப்போர்ட்டரா தான் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அறிஞர் அண்ணா மாதிரியே கலைஞர் மாதிரியே பேசவோ எழுதவோ தெரியல, முதல்வர் ஆகிறதுக்கான முகராசியே இல்ல, கடைசி வரைக்கும் எதிர்கட்சி தலைவராகவே இருந்துட்டு போக வேண்டியதான் அப்படின்ற விமர்சனம் வந்திருக்கும் போது தன்னோட உழைப்பால மட்டுமே மக்களால முதல்வரானவரை யார் வேணா பேசலாம். நியாயமான கேள்வியை கேட்டா கூட அதுக்கு பதில் சொல்லாம சொம்பு பித்தலன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. மன்னராட்சி நடக்கிறதுக்கு இது ஒண்ணு இங்கிலாந்து கிடையாது, அப்பனுக்கு அப்புறம் புள்ளதான் வரணும்னு சொல்றதுக்கு இது இந்தியா. மக்கள் கையில தான் பவர் இருக்கு. எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் சரியா ஆட்சி பண்ணா மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதாவது இந்த பொண்ணு என்ன வீடியோ போட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். சோ டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஆக்சுவலி இப்ப ப்ராப்ளம் அது கிடையாது. இப்போ எல்லா கட்சியிலும் பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் உழைச்சுதான் முன்னாடி வராரு. அதிமுக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாங்க, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில சீமான் இருக்காங்க, பாமக கட்சியில ராமதாஸ் இருக்கிறாங்க, தேமுதிக கட்சியில விஜயகாந்த் இருக்காங்க, அதுக்கு அடுத்தபடியா பிரேமலதா இன்ன வரைக்கும் அந்த கட்சியை நிலைச்சிட்டு வராங்க. சோ இப்படி எல்லாம் இருக்கும் போது திமுக மட்டும் எதற்கு எக்ஸாம்பிளா பேசணும் அப்படிங்கிற ஒரு டவுட் தான் எல்லாருக்குமே வந்துச்சு. அப்புறம் தான் இவங்களோட ரீல்ஸை கவனிக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல திமுகக்கு சப்போர்ட்டாவே பேசியிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா பல கட்சிகளை பத்தி இவங்க அவதூறா அப்பப்ப அவங்க பேசுறதை எடுத்து போட்டு நீங்க பேசுறது தப்பு அப்படின்னு தைரியமா பேசுற இவங்க திமுக கட்சியில இருக்கிற பல விஷயங்கள், அதாவது ஊழல்கள் மாட்டிக்கிச்சு, நிறைய விஷயங்கள், பெண் விஷயங்கள் நிறைய மாட்டிக்கிச்சு இல்லையா, இதை பத்தி எதுவுமே பேசாம மிச்ச கட்சியில இருக்கிற கோளாறுகளை மட்டுமே பேசுறதுனாலதான் இஷ்யூவே ஆரம்பிச்சிருக்கு. அதாவது நான் திமுக அப்படின்னு சொல்லிட்டு போனா இங்க பிரச்சனையே இல்லை, ஆனா
ஆனா நான் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், அதே நேரத்துல மிச்ச கட்சியோட கோளாறு மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்லுவேன். ஆனா எங்க கட்சியில இருக்கிற கோளாறுகள் எதையுமே நான் மென்ஷன் பண்ணி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். இவங்களோட இந்த பேச்சு தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கரமான சர்ச்சையா போயிருக்கு. சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவங்களை அன்ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி திமுகவை யாரும் மன்னராட்சின்னா சொல்லக்கூடாது, அவங்களாம் உழைச்சு முன்னாடி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது மக்களோட கருத்து அவங்கவுங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஆனா அந்த கருத்தை எடுத்துட்டு போய் நீங்க சொல்றதெல்லாம் வந்து தப்பு, மிச்ச கட்சியில தான் எல்லாரும் தப்பா இருக்காங்க, திமுக மட்டும் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்ற இவங்களோட இந்த பேச்சு நடவடிக்கைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.